இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும்.
ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன், அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே என் ஆண்டவரே, ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே, எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே. யோவான் நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 20 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, என் சீடர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காக வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுக்குள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும், நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீது அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரனே, சகோதரிகளே, இன்றைக்கு பல முறிவுகள் உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் மனதிலும் உறவிலும் ஒன்றுபட்ட நிலை இல்லாத காரணங்களில் மிக சிறப்பான காரணமாகத்தான் இருக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு எல்லாரும் தந்தையும் இயேசு ஒன்றாக இருப்பது போல இந்த மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துதான் இன்றைய ஜெபத்தை வைத்திருக்கிறார். கூட்டம் கூடுவது எளிதான காரியம், ஆனால் ஒன்றுபடுவதுதான் மிக கடினம் என்று குறிப்பிடுகிறார் ரவீந்திரநாத் தாகூர். மேலும் வால்டர் என்ற அறிஞர் சொல்லுவார், வளமான நாட்டின் மக்கள் ஒற்றுமை உணர்வு உள்ளவர்களாகவும் நாகரிகம் பண்பாடு வாய்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் என்று கூறுவார்.
எனவே எல்லா உயிரினங்களுமே ஒரே சமூகம் என்ற உணர்வோடு தான் வாழ்கின்றன. விலங்குகளான எறும்புகள் சேர்ந்தே உணவு தேடும். காக்கைகள் தன் சுற்றத்தை அழைத்தே உணவு உண்ணும். சிங்கங்கள் கூட்டமாகவே வேட்டையாடி உணவு உண்ணும். பறவைகள் கூட்டமாகவே கடல் தாண்டும். ஆனால் மனுஷன் மட்டும், நான் சொல்ல விரும்ப மாட்டேங்கிறேன், ஒரே சமூகம் என்ற வார்த்தையை காற்றாய் பறக்க விட்டு தனிமையிலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. ஏதாவது வாய்ப்பை வசதியை தேடி முறிச்சிட்டு போயிடலாமா என்று கூட இன்றைக்கு உலகம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இயேசு அமைத்த இறையாட்சி, விரும்புகிற இறையாட்சி ஒற்றுமை இறையாட்சி. ஏனென்றால் அவர் எல்லாருக்காகவும் கடவுளிடம் மன்றாடுகிறார். நம்பிக்கை உள்ளவன், நம்பிக்கை இல்லாதவன், கெட்டவன், நல்லவன், யோக்கியன், அயோக்கியன், பாவி, புண்ணியவான், யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்காகவும் காட்டி கொடுத்தவன், காட்டி கொடுக்காதவன், கூட இருந்தவன், கூட இருக்காதவன், பணி செய்தவன், பணி செய்யாதவன் என்று நிலை மாறி எல்லோரையும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மட்டுமல்ல, எல்லா மக்களினங்களுக்கும் புதுமை செய்தார். எதன் அடிப்படையில் என்று பார்க்கிற போது அன்பின் அடிப்படையில். எனவே ஒற்றுமை அன்பின் அடிப்படையில் தான் நிகழ வேண்டும். கரிசனையின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும். அன்பின் சமூகமாய் உருவாக்க வேண்டும் என்பது இயேசுனுடைய இறையாட்சி கனவு. ஆனால் அதற்கான சலுகைகளை அமைத்து கொடுக்கிறார். அதனால் அதான் என்னமோ பாவியான சக்கி வீட்டிற்கு செல்கிறார். ஒதுக்கப்பட்ட சமூகமாக கருதப்பட்ட பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு கூட செல்கிறார். தீட்டு என சமுதாயம் கூறிய பெண்ணின் இரத்தப்போக்கை தொட்டு குணமாக்கினார். காரணம், இயேசு ஒரே சமூகமாக உருவாக வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும் தான் உருவாக செய்து காட்டினார். ஆனா அதே போல இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுல, ஒதுக்கப்பட்ட வீட்டுல ஒரு தடவை கூட 2 தடவை கூட பட்டம் கட்டிடுவாங்க. அந்த இளவு கலாச்சாரம் இந்த உலகத்துல சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் நம்முடைய விளிம்பியங்களை விட்டு கொடுக்க முடியாது, மதிப்பீடுகளை விட்டு கொடுக்க முடியாது. விமர்சனங்கள் வரும், குற்றச்சாட்டுகள் வரும், தேவையில்லாமலே சொல்லுவாங்க. அதை பற்றிலாம் கவலைப்பட்டு அந்த உலகத்துல பணி செய்ய முடியாது, வாழ முடியாது, யாரா இருந்தாலும் சரி. எனவே அனைவருக்காகவும் கடவுள் வேண்டுகிற இயேசு வேண்டுவது போல நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும், நானும் முயற்சி எடுக்க வேண்டும். ஒரே எண்ணம், ஒரே இனம், ஒரு தாய் வயிற்றின் குழந்தை என்ற உணர்விலே நாம் செயல்பட வேண்டும். இயேசு ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார். எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக, அவர்களும் ஒன்றாக இருப்பார்களாக, அவர்களும் ஒன்றாக இருக்குமாறு அவர்களும் முழுமையாக ஒன்றித்திருப்பார்களாக. இயேசுவின் இந்த ஜெபம் மக்கள் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதில் அவருக்குள் ஆசையையும் ஆர்வத்தையும் எண்பிக்கிறது. அதே வேளையிலே இந்த ஒன்றித்து வாழுகிற ஒற்றுமை வாழ்வில் மனிதன் எத்தனை சிக்கல்களை சந்திக்கிறான். இன்னை பார்த்தீங்கன்னா, நேற்று பேசப்பட்டது, ஒரு 2 மாசத்துக்குள்ள 49 மனமுறிவுகள், அதுவும் கத்தோலிக்க பங்குகள்ல. இவ்வளோ கேவலமா சங்கடமா இருக்குது. எனவே சின்ன சின்ன காரணங்களால் கணவன் மனைவியை பிரித்து விடுகிறது. ஒரு அடி நிலம், ஒரு மோதிரம், ஒரு கம்மல், ஒரு வளையல், ஒரு வரப்பு அண்ணன் தம்பியை அந்நியனாக்கி விடுகிறதே. 2 கிராம் தங்கம் அக்காள் தங்கையை கட்சிக்காரி ஆக்கி விடுகிறதே. சில பொருட்கள் உறவை உடைத்து விடுகிறதே. சில வெறிகள், சில பார்வைகள், வெறித்தனமான காம வெறி பார்வைகள் சமூக ஒற்றுமையை, குடும்ப ஒற்றுமையை சீர்குலைத்து விடுகிறதே. சில சுயநலங்கள் நட்பிலே வளர்கின்ற ஒற்றுமையை காட்டி கொடுத்து விடுகிறதே. இப்படியெல்லாம் மனிதன் பிளவுபடுவான், ஒற்றுமைகளை இழப்பான் என்பதை இயேசு அறிந்து அவனுக்காக ஜெபிக்கிறார். மனிதனை ஒன்றுபட்டு வாழ அழைக்கிறார். நமது குடும்பத்தின் ஒற்றுமையை சிதைப்பது எது? நம்ம சமூகத்தின் ஒற்றுமையை அல்லது ஒரு சமயத்தின் ஒற்றுமையை, அன்பியங்களின் ஒற்றுமையை சிதைப்பது எது? உறவில் விரிசலை உண்டாக்குவது எது? சமுதாயத்திலே பிரிவினை ஏற்படுத்துவது எது? அடையாளத்தை காண நாம் முயல வேண்டும். இயேசுவோடு ஜெயிப்பது மட்டுமல்லாமல், இயேசுவோடு ஒன்றித்து வாழுவது மட்டுமல்லாமல், நாமும் பிறரோடு ஒன்றித்து வாழுகின்ற பிள்ளைகளாகத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய ஜெபங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுயநல ஜெபங்களாகத்தான் அதிகமாக இருக்கிறது. என்னைக்காவது நம்ம அடுத்த வீட்டுக்காரனுக்காக ஜெபிச்சிருக்கோமா? என்னைக்காவது அடுத்த ஜாதியினருக்காக நம்ம ஜெபிச்சிருக்கிறோமா? என்னைக்காவது என்னுடைய பகையாளிகளுக்காக ஜெபிச்சிருக்கிறோமா? ஒருவேளை மோடிக்காக ஜெபிச்சிருக்கலாம். சில கிறிஸ்தவ சபையினர் மோடிக்காக, பிஜேபி அரசுக்காக வந்த உடனே ஜெபிச்சிருக்காங்க. இது எதுக்குன்னா அது சுயநலம் தான். என்ன, நம்மளை தொற்றப்படாதவன், அதுக்காக வேண்டி ஜெபிச்சுறாங்க, நல்ல மனத்தோடு அல்ல. எனவே எல்லாரும் ஒன்றுபட்டு வாழக்கூடியதுல சுயநல ஜெபங்கள் நமக்கு வேண்டாம், பொதுநல ஜெபங்களாக இருக்கட்டும். அப்பொழுது நம்முடைய இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லுகின்ற
குழந்தை செல்வங்கள் நன்கு வளர நாம் ஒன்றுபட்டால் அது சமூகம் ஒன்றுபட இந்த குழந்தைகள் கருவிகளாக மாறுவார்கள். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் அனைவரும் உம்மோடு உறவாடி ஒன்றித்து செயல்பட எங்களுக்கு தெளிவையும் துணிச்சலையும் தாரும். அதே வேளையிலே யாரெல்லாம் நல்ல வேலைகளுக்காக வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும். யாரெல்லாம் எந்தெந்த குடும்பங்களெல்லாம் நல்ல பிள்ளைகளுக்காக வரனை தேடுகிறார்களோ நல்ல வளமையான வாழ்வை வரனை இந்த மக்களுக்கு குடும்பங்களுக்கு தந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தலும். பலவிதமான நோய்களால் கஷ்டப்படுகிற வேதனைப்படுகிற மக்களுக்கெல்லாம் நல்ல உடல் உள்ள நலனை குணப்படுத்தலை கொடுத்து மகிழோடு வாழ வைத்தலும். பிரிந்து வாழுகிற சமூகத்தினர், பிரிந்து வாழுகின்ற மனிதர்கள் அனைவரும் ஒன்றுவிட்டு வாழக்கூடிய சூழ்நிலைகளில் கருவிகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆமேன். ஒருவர் எல்லாருக்கா, எல்லாரும் ஒருவருக்கா, ஒருவர் எல்லாருக்கா. வாழும் நிலையை வழியாய் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா. வாழும் நிலையை வழியாய் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா. எல்லாரும் ஒருவருக்கா, ஒருவர் எல்லாருக்கா. இழப்பது சிறப்பன்றோ, இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ. இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ. இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ. இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ. இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ. இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ. இறை கொடை எனும் மிக வாய்ப்பினிலே, இறை கொடை எனும் மிக வாய்ப்பினிலே இழப்பதை இறைமையில் வாழ்வாகும். எல்லாரும் ஒருவருக்கா, ஒருவர் எல்லாருக்கா. பமகரிசா நிரிசா பதிவின் முகவரி பணி என்றோ. பணியினில் பொது நலன் அழகென்றோ. பதிவின் முகவரி பணி என்றோ. பணியினில் பொது நலன் அழகென்றோ. பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ. பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ. பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ. பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ. பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே, பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே
பாதைகள் பூத்திடும் புன்னகையா எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா வாழும் நிலையை வழியாய் கொண்டார் வாழ்விட விண்ணகமா எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
சொன்னாய். அந்த நிறைவாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அந்த நிறைவாழ்விலே உன் பாதம் வந்தோமே, வழி நடத்தும் குழந்தை இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே. அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. அற்புத குழந்தை இயேசுவே, அழைத்துச் செல்லும் எம்மையே. அற்புத குழந்தை இயேசுவே, இயேசுவே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே. குழந்தை மனதும் கொடுத்து மகிழும் இதயம் தாருமே, குறைகளில்லா கரைகள் போக்கும் குணம் தாருமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.